அன்பின் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு சகோதரன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இதை பார்த்த யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அது எதனுடைய அடையாளமாம்? அவர் எவ்வளவாய் லாசருவை சிநேகித்தார் என்பதற்கான அடையாளம். யூதர்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவாய் சிநேகித்தார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக கண்ணீர் விடவில்லை, நமக்காக உயிரையே விட்டார். அப்படி என்றால் அவர் நம்மை எவ்வளவாய் சிநேகித்திருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இயேசு இப்படியாக சொல்லுகிறார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அன்பு இல்லை. அப்படி என்றால் அவர் நம்மை மிகுதியாய் அதிகமாய் நேசிக்கிறார் என்றுதானே அர்த்தம். அதே போல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பிதாவானவர் நம்மை பிள்ளைகள் என்று அழைப்பதினாலே அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று ஆவியானவர் நம்மை பார்க்க சொல்லுகிறார். அவர் பாராட்டுகிற அன்பு எவ்வளவு பெரிது. அவர் நமக்காக வெறுமனே கண்ணீர் விடவில்லை, தன் உயிரையே விட்டார். இப்ப இந்த அன்பை நினைத்து நாம் மகிழ வேண்டுமா, அல்லது இந்த அன்பை நினைத்து நாம் தேற்றிக்கொள்ள வேண்டுமா, அல்லது உலகத்தினாலே உண்டாயிருக்கிற அன்பை வைத்து உலகம் கொடுக்கிற, அதாவது உலகத்திலிருந்து கிடைக்கிற சிநேகம் கிடைக்கவில்லையே, அவர்கள் நம்மை நேசிக்கவில்லையே, அல்லது அவர்கள் நம்மை வெறுத்து விட்டார்களே, அல்லது அவர்கள் நம்மை மறந்து விட்டார்களே என்று சொல்லி புலம்புவதா? அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் குறையாது. ஆனால் உலகத்திலே இருக்கிறவர்களுடைய அன்பு மாறும், குறையும். நாம் பெற்றிருக்கிற அன்பு மிகப்பெரியது. அந்த அன்பை விட்டு நம்மை யாராலும் பிரிக்க முடியாது. அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு நிலையானது, நிரந்தரமானது. அப்படி என்றால் அந்த அன்பை நாம் பற்றிக் கொள்வதுதானே உன்னதமானது. நாம் யாரை நேசித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்மை நேசிக்கிறவரையே நாமும் நேசிப்போம்.